வணக்கம் மக்களை, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ரிதன்யாவின் ஓவர் சென்சிட்டிவ் கணவருடைய கவின் சொல்வதை பாருங்க. அப்போ வரதட்சணை வாங்கலையா? பிரபலம் பாயிண்ட் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ரிதன்யாவுடைய மாமியார் கணவரும் மாமனாருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று இடையிட்டு மனு தாக்கல் செய்திருந்தோம். ஆனால் ஹைகோர்ட் நிபந்தனை ஜாமீன் கொடுத்து விட்டது. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தந்துள்ளது. மகளை இழந்து விட்டேன். அந்த வருத்தத்திலிருந்து இன்னும் மீள முடியாமல் இருந்து வருகிறேன். ஆனால் இருந்தாலும் சட்டத்தையும் நீதியும் மதிக்கிறேன். சட்டப்படி அடுத்து நாங்கள் போராட தயாராகி வருகிறோம் என்று ரிதன்யாவுடைய அப்பா கண்ணீர் மல்க பேட்டி ஒன்றை தந்திருக்கிறாரு. இந்த நிலையில் ரிதன்யாவின் வழக்கறிஞர் விசாரணை இனி எப்படி நகரப்போகிறது என்பது குறித்து வழக்கறிஞர் ஷானி ஜோ சேவியர் பேட்டி ஒன்றை தந்திருக்கிறாரு. ரிதன்யாவுடைய கணவர் மாமியார் தங்களுக்கு ஜாமீன் கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அதனை விசாரித்த ஹைகோர்ட் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வர்மூர்த்தி, மாமியார் சித்ராபதேவி ஆகியோருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தாங்க. இதன்படி மூவருமே காலை மாலை போலீசில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஆர்டிஓ விசாரணை நடத்தப்பட்டது. முக்கிய சாட்சிகளும் விசாரணை முடிவடைந்து விட்டது. மனுதாரர்கள் சிறையில் வைத்திருக்க அவசியமில்லை என்பது சொல்லி மூவருக்குமே ஜாமீன் வழங்க ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்த வழக்கறிஞர் ஷானி ஜோ ரிதன்யா வழக்கை பொறுத்தவரை சாட்சிகளை ஓரளவு விசாரித்துட்டாங்க. அதனை பதிவும் செய்து இதன் காரணமாகவே ஜாமீன் தரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது யார் மீது தவறு உள்ளது என்பதை தெரிய வரும். அதே போல ரிதன்யாவுக்கு இதற்கு முன்பு ஏதாவது மனரீதியான பாதிப்பு இருந்திருக்கிறதா அல்லது சரியான மன ஓட்டத்தில் தான் இருந்தாங்களா? ரிதன்யா மிகவும் சென்சிட்டான நபரா? எப்படிப்பட்ட பெண் என்பது குறித்து விசாரிக்கிறாங்க. ரிதன்யாவுடன் பள்ளி கல்லூரிகள் படித்தவங்க உள்ளிட்ட வட்டாரங்களை இது குறித்து விசாரணை வாங்கிறாங்க. வரதட்சணை கொடுமையின் கீழ் வழக்கு பதிவாகியிருக்கிறது. வேறு 3 வழக்கின் கீழ் தான் பதிவாகியிருப்பதால் விசாரணை மீது அது தொடர்பாக இருக்கும். ரிதன்யாவுடைய இறப்புக்கு ஆடியோ மெசேஜ் மூலம் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆடியோ மெசேஜ் பிரதான ஆதாரமாக இருந்தாலும் அதை மட்டுமே வழக்கின் முக்கிய ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆடியோ மெசேஜ் குறித்து உண்மைத்தன்மை என்பது தடயவியல் நிபுணர்கள் அறிக்கை ஒன்று வரவில்லை. ரிதன்யா 3 சிம் கார்டுகளை வைத்திருந்ததாக சொல்லப்படும் நிலையில் அது குறித்து விசாரணையும் இனிமேல் தான் நடக்கும். கவின் தரப்பில் வரதட்சணை மறைமுகமாக கேட்டாங்க என்றால் எப்படி கேட்டாங்க, அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அந்த ஆதாரங்களை ரிதன்யா தரப்பில் சமரிக்க வேண்டும். ரிதன்யாவின் மனரீதியாக பாதிப்புக்கு ஏற்கனவே இருந்தது இல்லையா என்பது குறித்து கவின் தரப்பில் நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல வரதட்சணை மறைமுகமாக கவின் தரப்பினர் கேட்டாங்க என்பதற்கு ஆதாரத்தை ரிதன்யா தரப்பிலிருந்து நிரூபிக்க வேண்டும். இது பொதுவாக சாட்சிகள் முறையான விசாரணை நடைபெறும். எப்படி இந்த வழக்கின் தீர்ப்பு இன்னும் 1 வருடத்துக்குள் வெளியாகும். ஆரம்பத்தில் ரிதன்யா குடும்பத்தின் திணறிக்கிறாங்க. வழக்கறிஞர் யாரையுமே முறைப்படி நியமிக்கலை. தடயவியல் அறிக்கை போன்றவற்றை தரும்போதுதான் தனியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றிருக்கிறாங்க. முதல்ல வழக்கறிஞர் யாரோ வைத்து இந்த வழக்கை அணுகியிருக்கிறாங்க. வரதட்சணை விவகாரத்தை அப்போது வழக்கில் சேர்த்திருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.